வந்தா ராஜா தான் வருவேன். சிம்புக்கு வந்து ஒரு அடுத்த நல்ல ஒரு மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லா மரண மாசம் இருந்துச்சு. அடுத்த லெவல் வேற லெவலுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அருமையா இருக்கு, நல்ல அருமையான பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்பு வந்து சோலோவா பண்றாரு. அது நல்லா இருக்கு. பார்த்தேன், நல்லா இருக்கு, நல்லா ஓடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், பார்த்தா படம் பார்த்தா தான் தெரியும். டைலாக் எல்லாம் தெரிவி விட்டாரு. படம் அருமையா பண்ணிருக்காருங்க, நல்லா பண்ணுவாரு. அதுவும் சுந்தர் சி வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னு நான் நம்புறேன். தலைவன் மாஸ் காட்டியிருக்காரு. ட்ரெய்லர்ல ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் வேஷம் போட்டார் ராஜா. நான் வந்து பிறக்கும் போதே ராஜான்றது கரெக்டா தான், ராஜா தான் வரு. திரும்பி ராஜா வரான்னு பார்க்கலாம். டைலாக் என்ன வந்தா நீ வேஷம் போடுறா ராஜா, ஆனா நான் பிறந்துலேருந்து ஜா அந்த டைலாக் சும்மா சூப்பராக கொடுத்துருப்பாரு சிம்பு. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு, நல்லா மசாலாவா சவுண்டா, இன்னும் கொஞ்சம் பழைய ஸ்டைல் ஆட்டமே இருக்குது. யார் ஹீரோயின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் அந்த அளவுக்கு தெரியல. என்டர்டெயினா இருக்குன்ற மாதிரி தோணுது. ஆம்பளை படம் ரிப்பீட் ஆன மாதிரி தெரியலையா, மற்றபடி நல்லா தான் இருக்கு. ட்ரெய்லர் ஆக்சுவலி ஓகே தான். அத்தாரிட்டிக் தாரதி ரீமேக் அது. ஸோ அந்த அளவுக்கு கிளாஸாக பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலை. சுந்தர் சி டேரக்டர் சொல்லவும் வேணாம் அதை பற்றி. இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ சிம்புக்கு ஒரு நல்ல கம்பேக்காக மேபி இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். தெலுங்கோட ரீமேக் படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். சுந்தர் சியோட படம்னா காமெடியாக இருக்கும், அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்க்கலாம். அது மாதிரி ஃப்ரீ ப்ரொமோஷன் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாக்கு அப்புறம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வருது சிம்பு படம், தனியாக வராரு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைலாக் ஏதோ பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று வந்திருக்கு. சூப்பரா இருந்தது ட்ரெய்லர். தளபதி படம் பாக்குற போல இருந்தது. தளபதி தம்பி படம் போல இருக்குது. சூப்பர் படம். ட்ரெய்லர் பக்கா நல்லா மாசா இருந்தது. சிம்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரா பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சிம்பு வந்து வேற லெவல்ல இருப்பாரு. அஸ் அ விஜய் ஃபேன் ஐ லைக் டு வெரி மச் சிம்பு. சிம்புவை பொறுத்த வரைக்கும் நல்லா வர வேண்டிய ஒரு நல்ல நடிகர். ஒரு சில காரணங்களால அவர் அப்படி கொஞ்சம் தள்ளி போதான். ஆனா நிச்சயமா அவர் வந்தா ராஜாவா தான் வருவார். அதுல எதுவும் மாத்தம் இல்ல. இனிமேல் ரொம்ப நல்லா வருவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். டைலாக் தான் மாஸ். பிடிச்சது வந்து கெத்து தான் என் சொத்தேன்ற டைலாக் வந்து மாசா இருக்கு. சிங்கத்தோட செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சா செல்ஃபி இருக்கும், ஆனா நீ இருக்க மாட்ட. அந்த டைலாக் கூட மாசா இருக்கும். சிம்பு சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சினிஃபீல்ட்ல. திரும்பி அவர் வந்து ஒரு மாசோட வராரு. இல்ல ட்ரெய்லர்லயே சுந்தர் சி சார் சொல்லிட்டாரு கரெக்டா. வந்தா ராஜா வர டைட்டில் கொடுத்ததுலயே சிம்பு சார் எஸ்டியை பத்தி சொல்லவே தேவையில்ல. ரொம்ப நல்ல ஆக்டர் அவரு. அதே மாதிரி இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேகா ஆகாஷோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைலாக் சும்மா தேவையே இல்லை. சிம்பு எப்பயுமே டைலாக் செம்மையா டெலிவரி பண்ணுவாரு. இந்த டைம்ல டைலாக் எல்லாம் பயங்கரமா இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து செல்ஃபிலாம் கொஞ்சம் இதுவா எடுக்கிறாங்க, ரொம்ப மோசமா. அந்த மாதிரி இது ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்றாரு அவரு. அந்த மாதிரி காமெடி நல்லா இருக்கு. சுந்தர் சி சிம்பு காம்பினேஷன் நல்லா தான் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி கலகலப்பு 2 கூட நல்லா இருந்துச்சு சுந்தர் சி இது. ஸோ சிம்பு தலைவன் வந்து மாஸ் காட்டி இருக்காரு. இதுல பார்ப்போம். தலைவருக்காக வெயிட்டிங். படம் ஃபர்ஸ்ட் ஷோ. யோகி பாபு இப்போ நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் ரோபோ சங்கர் இருக்காரு, பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுன்னு பார்க்கலாம். சிம்பு சார் அவங்க 2 பேரும் காம்பிடிக்கு அடிச்சிக்க சான்ஸே இல்ல. மொட்டராஜ் சார் சொல்லவே தேவையில்ல. ஆல்ரவுண்டர் எல்லாத்தையும் கலக்குவாரு. யோகி பாபு சார் அதுக்கு மேல அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பா படம் சக்சஸ்ஃபுல்லா வரும். இந்த படம் அவரோட படம் காமெடியா தான் இருக்கும், கொஞ்சம் தான் நம்புற மாதிரியே இருக்கும், நல்லா தான் இருக்குது. ட்ரைலர் வந்து செம்மையாச்சு, வேற லெவல்ல. எஸ்டர் எப்பவுமே மாஸ் தான். அதே மாதிரி ஃபைட் சீன் ட்ரைலர்லயே ஒதுரிச்சு வேற மாதிரி லெவலு. அதே மாதிரி காமெடி சீன்ஸ் வேற லெவல் ப்ரோ, அச்சிக்க முடியாது காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எஸ்டர் எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி ப்ரோ, எஸ்டர் மாஸ்னா மாஸ் தான். தரல லோக்கல் மாஸ் அந்த மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி எங்க ஆள் எப்பவுமே லவ்ல கெத்து தான். நீங்க என்னதான் சொன்னாலும் சரிதான், லவ்னா கெத்து தான். செம்ம ஓகே. படம் சும்மா அந்த மாதிரி ஓட போகுது. நீங்க ஒன்னா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். எஸ்டிஆர் எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. யோகி பாபு இருந்தாலுமே அவர் மாசு. இப்போதைக்கு மாசு கிங் அவர் தான். காமெடியில நல்லா பண்ணிருக்கிறாரு. அவரை பார்த்தாலுமே நல்லா சிரிப்பா இருக்கும், சூப்பரா பண்ணுவாரு. நான் தலை கழிச்சு எனக்கு எஸ்டிஆர் தான்டா. எங்க தலைவன் சொல்லிட்டா நான் 5 அண்டா வாங்கிட்டு வரேன் பேர். பால் ஊத்த தான் போறோம், அண்டாவா ஊத்த தான் போறோம். பார்க்கதான் போறீங்க. எங்க மாசா காட்டுறோம், வெயிட் காமிக்கிறோம். அதுல வந்து எனக்கு சிம்பு வந்து ஒரு 2 மைண்டடா சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு இன்னொரு ஆன்சர், சிம்புவே இதுக்கு இன்னொரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட வேணாம், இது வந்து நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து போட சொல்றாங்க அப்படின்னா அது எங்கள் இடையில எங்கேயோ நடந்திருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். இல்லை அதனால அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து அவங்களே சொல்லுவாங்க, சிம்பு சாரே சொல்லுவாங்க என்னன்னு. இந்த படத்தில் சிம்பு வந்து ஒரு நல்ல காமெடியாகவும் ப்ளஸ் ஒரு நல்ல என்டர்டெயினாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றது, ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாம் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மூவி. மற்ற மூவிஸை காட்டிலும் சிம்புக்கு இது ஒரு நல்ல ஃபேமிலி மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஒரே வார்த்தை, அவரு சுந்தர் சின்னும் போது இவரோட காம்பினேஷன் இன்னும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். செக்கச்சவந்த வானம்க்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சுந்தர் சி படம்னாலே ஓகே தான் போறோம். அதுல யோகி பாபுவும் இருக்காங்க, மட்டராஜன் எல்லாமே இருக்காங்க. கண்டிப்பா காமெடி இருக்கும். சுந்தர் சி படத்துல காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுந்தர் சி படம்னாலே ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். காமெடி, ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. சுந்தர் சி படம்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. உள்ளத்த அளித்தா படத்துல இருந்து இப்போ வரைக்கும் நல்ல காமெடி எல்லாமே. அவர் படம்னா டைம் போறதே தெரியாது, சூப்பரா இருக்கும். வந்தா ராஜா வருவேன். ட்ரெயிலர் பார்க்கணும் ஆசையா இருக்கு, பார்க்கணும் அந்த படம். கண்டிப்பா ஃப்ரைடே வந்து பார்ப்பேன்.